வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பருப்பு வடை பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கடலை பருப்பு சேர்க்குறேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரமாக பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுத்து சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்போட மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா சரியா அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் மிளகாவை 5-6 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்ச பருப்புல பாதி பருப்பை இதுல சேர்க்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமும் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு குறகுறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இடையில 1-2 பருப்பு அரைப்படலானாலும் பரவாயில்ல. அரைச்ச பருப்பை இதுல சேர்த்துட்டு மீதி உள்ள பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிடலாம். எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல். இந்த மாதிரி கேரட் துருவல் சேர்த்து பண்ணி பாருங்க. வடை வந்து நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எண்ணெயில போடுறதுக்கு தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இனி தட்டி தட்டி எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை லைட்டா தண்ணியில தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. மெதுவா எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயோட அளவுக்கு தகுந்தபடி வடையோட சைஸ்க்கு தகுந்தபடி 4-5 போட்டுக்கோங்க. நான் வந்து 4 வடை போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உடனே பிரட்டி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கலர் மாதிரி வடை வந்து மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா வடையில் வந்து எண்ணெய் சுற்றிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போட்டு எடுக்கணும். இப்போ 1 நிமிஷம் கிட்ட வச்சு ஒவ்வொரு வடையாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4-5 தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தாதான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வடை மொறுமொறுன்னு இருக்கும். சுவையான மொறுமொறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ஜவ்வரிசி வடை பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான் நல்லா இருக்கும். இது வந்து 200 கிராம் இருக்கும். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 தடவை இதை வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஜவ்வரிசியில் மாவுத்தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த மாவுத்தன்மை எல்லாம் போயிடும். ஜவ்வரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. ஜவ்வரிசியில் மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி 2 வெரைட்டி இருக்குது. மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த வடையில் சேர்க்கறதுக்கு 1/4 கப் வறுத்த வேர்க்கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஸ்பீடாக ஓட விடாமல் பல்ஸில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். நைஸ் பவுடராக அரைச்சிடக்கூடாது. ஜவ்வரிசி நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மசியணும். இப்போ இதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது கூட கொரகொரப்பா அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம்.
இது கூட சேர்க்கறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கிரேட்டரில் வந்து துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கணும், அல்லது நல்லா வந்து உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் மசிச்சு சேர்த்துக்கணும். 2 உருளைக்கிழங்கையும் கிரேட்டரில் துருவியாச்சு. அடுத்து இது கூட கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம மாவு வந்து வடை தட்டுற பக்குவத்துக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுடைய மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. தண்ணியை வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. வடையாக தட்டி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை தட்டுறது எப்படின்னா, ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி அளவு உருண்டை எடுத்து இப்படியும் தட்டி சேர்க்கலாம். இதில் வந்து நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டும் தட்டி வடை போட்டு எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். உடனே பரட்டி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இந்த ஜவ்வரிசி வடை மற்ற வடையை விட வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு வடையாக பரட்டி போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டு வடை வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாதான் வந்து வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு வடையாக எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. மொறு உளுந்த வடை பண்ணலாம். 1 கப் உளுந்த 2 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சில்லுன்னு இருக்குது. ஊற வைக்கும்போது தண்ணி நிறைய ஊற்றாமல் அளவாக ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஏன் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறோம்னா, மிக்சியில் அரைக்கும்போது மாவு வேகமாக சூடாயிரும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சோம்னா மாவு சூடாகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். கிரைண்டர் இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. கிரைண்டர் இல்லாட்டி கூட இந்த மாதிரி மிக்சியில் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். கிரைண்டரை விட மிக்சி வேகமாக அரைச்சிரும். ஊற வச்ச உளுந்தா மிக்சியில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது பருப்பை மட்டும் எடுத்து போடணும், தண்ணியோடு சேர்த்துடக்கூடாது. பருப்பை சேர்த்தாச்சு. ஊற வச்ச தண்ணி இருக்குது. அரைக்கும்போது தேவைப்பட்டால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சிடலாம். அரைக்கும்போது தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி பந்து மாதிரி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி போட்டோம்னா கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாவோட 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரிசி மாவுக்கு பதில் நைஸ் ரவை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விடணும். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சதுனால மாவு கொஞ்சம் கூட சூடாகலை, கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருக்குது. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதிலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அது மேல் எலும்பி வந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அரிசி மாவு அல்லது நைஸ் ரவை சேர்த்தோம்னா வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு தான். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை,
தோல் சீவி கட் பண்ண இஞ்சி, இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 10 மிளகு இருக்கும், 1-2 இடித்தது. நீங்கள் முழு மிளகு வேணாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்து வடையை போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. வடை மாவுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கையில் உருட்டிட்டு இப்படி இந்த நுனி பக்கமாக வச்சுட்டு பெருவிரலால் இப்படி ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். மெதுவாக சேர்க்கணும். ஒவ்வொரு தடவையும் கையை நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இப்படி எடுத்து உருட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். வடையை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே பிரட்டி விடணும். ஒவ்வொரு வடையாக பிரட்டிடலாம். எண்ணெய் ஓவராக ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வடை போட்டிங்கன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். அந்தளவு சூடாகாமல் பார்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடியே வடையை போட்டுருங்க. இந்த சைடும் வெந்த உடனே பிரட்டி போட்டு மறுபடியும் ஒரு தடவை பிரட்டி போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. வடையை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் தட்டி போட்டு எடுத்துடலாம். உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. தவள் வடை பண்ண போகிறோம். வடைக்கு ஊற வைக்க வேண்டியதை ஊற வச்சுக்கலாம். இந்த பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு. கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 100 கிராம் இருக்கும். 1/4 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு 50 கிராம் இருக்கும். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை பருப்போடு சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து இதையும் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு 100 கிராம் இருக்கும். அடுத்து இன்னொரு பவுலில் 1/4 கப்பு புழுங்கல் அரிசியும் 1/4 கப்பு பச்சரிசியும் சேர்த்து இதையும் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ வடைக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, இந்த 1/4 கப் உளுந்தம்பருப்பும் இந்த பவுலில் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். இந்த பவுலில் 1/4 கப்பு புழுங்கல் அரிசியும் 1/4 கப் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கோம். எல்லாமே 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாமே 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஊற வச்ச காஞ்ச மிளகாவை தனியாக எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டியில் சேர்த்து இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த வடிகட்டியில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச புழுங்கல் அரிசி, பச்சரிசி ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு. இப்போ இந்த அரிசி பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. இந்த பாசிப்பருப்பில் இருந்து மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்ச பருப்பில் இருந்து கொஞ்சமாக சேர்த்து இதை 4-5 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா மிளகாலாம் ஈஸியாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு அடுத்து மீதமுள்ள அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த தவளை வடைக்கு கோர்ஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சதுனால அந்த அரிசி பருப்பில் உள்ள தண்ணியை அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையுமே கோர்ஸாக அரைச்சாச்சு. அடுத்து இது கூட நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பாசிப்பருப்பை முழுசாக சேர்த்தோம்னா வடை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இந்த மாதிரி தேங்காய் துருவலாக சேர்த்துக்கலாம், அல்லது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம்,
கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த வடைக்கு நல்ல வாசனை கொடுக்கறதே இந்த பெருங்காய பவுடர் தான். நான் இதில் இஞ்சி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிடலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து கொஞ்சம் தளன்னு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வடையை நம்ம உடனே சுடுறதுனாலும் சுடலாம், அல்லது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஊற வச்சும் சுடலாம். நான் வந்து இப்போ உடனே சுட போகிறேன். வடையை தட்டுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த அளவு திக்னஸ்க்கு தட்டிக்கங்க. இந்த மாதிரி தட்டிட்டு ஓரங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கங்க. வடை வந்து இந்த திக்னஸில் இருக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வடையை போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்ல சூடில் இருக்கும்போது தான் நம்ம தட்டி வச்ச வடைகளை ஒவ்வொன்றா சேர்க்கணும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். வடையை சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒவ்வொரு வடையிலையும் மேலே வந்து அதனுடைய கலர் லைட்டாக மாறி வருது பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எடுக்கலாம். இந்த வடை வந்து மற்ற வடையை விட வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுக்கணும். வடை ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த வடை வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வடை பிரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இந்த வடையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டான தவள் வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி தட்டி போட்டு எடுத்துடலாம். ரவா வடை பண்ண போகிறோம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன், வறுக்காத ரவை. அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். ரவையை அரைச்சாச்சு. ரவை வந்து மாவு மாதிரி நல்ல நைஸ் பவுடராக அரைப்படாது. இந்த அளவு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். 1 கப் ரவைக்கு 1.25 கப் தண்ணியை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் பொடி பண்ணி வச்ச ரவையை சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கெட்டியாகி வர வரையும் கிளறிக்கணும். இந்த ரவை சேர்த்த தண்ணியை பூரா இழுத்து கெட்டியாக வர வரைக்கும் கிளறிக்கணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளறிக்கங்க. சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து ரவை நல்லா கெட்டியாயிடுச்சு. மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இந்த மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரையும் ஆறட்டும். மாவு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து மாவு வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள். இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைச்சுக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம்.
இந்த ரவா வடை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வடைக்கு மாவு அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வடையை தட்டி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போட்டுறணும். மறுபடியும் லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டி நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு ஓட்டை போட்டுடலாம். ரவா வடைங்கிறதுனால நம்ம ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ஓல் போட்டுறணும். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லா மாவையும் வடையாக தட்டி வச்சாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடையை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச வடையை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். போட்ட உடனே பெரட்ட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பெரட்டணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒவ்வொரு வடையாக பெரட்டி போட்டுக்கலாம். உளுந்த வடைன்னா நமக்கு வந்து வேகமாக வெந்துடும். ரவா வடைங்கிறதுனால இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி பெரட்டி விட்டு வடை நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும். டேஸ்டான மொறு மொறு ரவா வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த பவுல்ல ஒரு கப் பட்டாணி பருப்பு சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கடலை பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இத வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வடையில சேர்க்கறதுக்கு வாழைப்பூவை கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாழைப்பூ எப்படி கிளீன் பண்றதுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூல உள்ள தடிமனான பாட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கங்க. இது நமக்கு தேவையில்லை. நல்லா பொடியா சாப் பண்ணோம்னா வடையில சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். முக்கால் கப் அளவுக்கு வாழைப்பூ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பருப்பு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சோம்பும் 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்ச பருப்புல இருந்து கொஞ்சமா சேர்த்து 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டோம்னா மிளகாய்லாம் ஓரளவு அரைபெற்றோம். மிளகாய்லாம் ஓரளவு அரைபெற்றிருக்கு. மீதி உள்ள பருப்பையும் சேர்க்கிறேன். இப்ப இத கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைக்கணும். அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு அரைங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த அளவு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இத மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இது கூட சாப் பண்ணி வச்ச வாழைப்பூ, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயத்தை லைட்டா இந்த மாதிரி கைய வச்சு அழுத்திட்டு சேர்த்துக்கங்க. 5 பல் பூண்டை தோலோடையே தட்டி சேர்க்கிறேன். பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இந்த வடமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன்ல பாதி மட்டும் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து
உருண்டைகளா பிடிச்சு வச்சிடலாம். நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்ம வாழைப்பூ வெங்காயம் எல்லாம் சேர்த்திருக்கும் போது நல்ல உங்களுக்கு மாவு சேர்ந்து வரும். இந்த மாதிரி உருட்டி ரெடியா எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயில ஈஸியா நம்ம தட்டி தட்டி சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச ஒவ்வொரு பால்ஸா எடுத்து மறுபடியும் நல்ல ஒரு தடவை உருட்டிட்டு தட்டி தட்டி எண்ணெயில சேர்த்துடலாம். லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணா போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வடையில எண்ணெய் சுத்திக்கும். ஹை ஃப்ளேம்ல இருந்ததுன்னா மேல வடை வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவா இருக்கும். இப்போ ஒவ்வொரு வடையா திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும். அப்பதான் வடை நல்லா கிறிஸ்பா இருக்கும். இப்ப வடை நல்லா கோல்டன் பிரவுனா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தா கரெக்டா இருக்கும். மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நீங்க எங்கே வாழைப்பூவை பார்த்தாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. மூன்று பருப்பு மசால் வடை பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/3 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்போட அளவு 75 கிராம் இருக்கும். அதே 1/3 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. 3 பருப்புமே சம அளவா எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்ல அளந்திருக்கேன். நீங்க எதுல அளந்தாலும் சம அளவு எடுத்துக்கங்க. இப்ப இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த பருப்புல உள்ள தண்ணியை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரம் மேல வடிகட்டி வச்சிருக்கேன். பருப்புல உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அதுல இருக்க கொஞ்சம் தண்ணியுமே நல்லா வடிஞ்சிரும். இப்ப தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடிஞ்சிருச்சு. இந்த பருப்புல இருந்து ஒரு கையளவு பருப்பு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்தோம்னா எல்லாமே ஒண்ணு போல அரைபற்றும். இப்ப இது கூட நம்ம வடிகட்டி வச்ச பருப்புல இருந்து கொஞ்சம் சேர்க்கிறேன். இத தண்ணி எதுவும் சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சிடாதீங்க. அரைக்கும் போது பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சுக்கங்க. இதை இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு மீதி இருக்க பருப்பையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணி சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சுக்கலாம். எல்லா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாச்சு. அரைச்ச இந்த வடை மாவோட ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச முழு பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழு பருப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா வடை சாப்பிடும் போது இந்த பருப்பு அங்கங்க கடிபடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1/4 கப் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், பொடியா கட் பண்ண புதினா இலைகள் 1/4 கப். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா வடை நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவுல இருந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க.
இந்த மாதிரி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு எண்ணெயில தட்டி போட ஈஸியா இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டையில இருந்து ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி சேர்த்துடலாம். வடையை போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உடனே பிரட்டி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பிரட்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு வடையா திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம சாதாரணமா போட்டு எடுக்கிற பருப்பு வடையை விட இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 10 நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பிரட்டி விட்டு வடை வந்து கரெக்டா வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டான 3 பருப்பு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.